10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ணுறப்ப நிறைய பேரோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இன்ஜினியரிங் வந்து துறையில் நுழைஞ்சு பிரம்மாண்டமாக ஒரு சாதனை பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சாதனை பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சேரக்கூடிய வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி எது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் எழுதணுமா இல்லை +2 மார்க் வச்சு போயிடலாமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அது எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குது இதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போய் சேரணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம 6ஆம் கிளாஸ்ல இருந்தே ஒரு குழந்தைக்கு வந்து அடிஷ்னல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹையர் லெவலில் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். என்ன 6ஆம் கிளாஸ்ல படிக்கணுமோ அந்த 6ஆம் கிளாஸ்ல படிக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அப்போ படிக்கணும், அவ்வளோதான். அந்தந்த காலத்துல என்னென்ன பண்றோமோ அதை கரெக்டாக பண்ணணும். காலத்தே பயிர் செய்யன்றாங்க பாருங்க. விட்டா பிடிக்க முடியாது, முன்னாடியும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்தந்த காலகட்டத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறது தான் நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். 15,000 + டேக்ஸ் தான், இன்க்ளூசிவ் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ். இம்மீடியட்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னா 9384810298 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம், ரைட்டா? இது ஒரு ப்ரோக்ராம். இது இல்லாமல் 11 and 12 படிக்கிறப்ப ஜெய் பண்ணும், நீட் பண்ணும், ஐசர் பண்ணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் பண்ணும், கியூட்டு பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் ஐடியா இருக்குது. இந்த மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு 11 and 12 படிக்கிறப்ப ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து இருக்குது. இந்த கோர்சஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8925824314 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, ரைட்டு? இதெல்லாம் முடிச்சுக்கலாம் வேணாம் சார், 11th 12th படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். முடிச்சுட்டு நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் சார், 1 year ட்ராப் பண்ணி அட்டகாசமாக அடிக்க போகிறேன். அது இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தாலும் சரி, மெடிக்கல் கோர்ஸ் இருந்தால் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் சீட்டோ இல்லை டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் கால் பண்ணி பேசுறதுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. யாரை கால் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னா கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம் பாருங்க, லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் போடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அதில் சொல்லிடுவாங்க, ரைட்? நம்ம வீடியோக்கு போயிடலாம். இன்னைக்கு +2 முடிச்சதுமே ஒரு இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு ஒரு கனவு இருந்தது அப்படின்னா எதுக்காக இன்ஜினியரிங் போகணும்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அந்த குழந்தை ஏதாவது சாதிக்கணும். இப்போ நம்மளை சுற்றியே பாருங்களேன், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், டியூப் லைட் இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், இப்போ நான் பேசிட்டு இருக்க மொபைல் ஃபோன் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன்ஜினியரிங் வந்து ஒருத்தர் இன்ஜினியர் தேவைப்படுறாரு. அப்போ அந்த இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக இருந்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆனால் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க படித்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி அது மூலயமா ஏதாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அப்போ ப்ராப்ளம் சால்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எங்கே இருந்து வராங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், இன்ஜினியர்ஸ் தான். அப்போ அந்த இன்ஜினியர்ஸ் வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு 128 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதினா போகிறோம், யூ கேன் கெட் சீட் அப்படின்றாங்க. என்ன சார் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 and 12ல இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3த்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஜிஇ மெயின் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அது ஒரு 300 மார்க்கு கொடுக்குறாங்க. இதில் +1 +2 +3 +1 +2 இதில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் MCQ டைப்ல தான் இருக்கும். கரெக்டான ஆன்சர் கொடுத்தா 4 மார்க்கு, தப்பாச்சுன்னா 1 மார்க்கு போயிடும். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய சப்ஜெக்டில் அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறாங்க. எப்படி வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணால் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறாங்க. இது மூலயமா நீங்கள் NITs, இந்த ஜிஇ மெயின் மூலயமா NITs, தென் வந்து பார்த்தீங்கன்னா IIITs, தென் வந்து சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வந்து பாருங்க 128 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஇ மெயின் எக்ஸாம்ஸை வந்து பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங் ஃபில் பண்ணுற அத்தாரிட்டி வந்து ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்கீங்க குழந்தைங்களா அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும்.
இந்த வருஷம் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் 25ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு மார்ச், தென் வந்து ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது காலேஜுக்கு குழந்தைங்க போகணும். அப்போ என்ன போகணும், எந்த எக்ஸாம்ஸ் எழுதணும், எப்படி வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கும். நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போடுறது தெரியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிறாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங்ல போய் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஜேஇ மெயின் மூலமா என்ன எக்ஸாம்ஸ், எப்ப எக்ஸாம்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் எப்போ, செகண்ட் எக்ஸாம் எப்போ, அப்புறமா அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ, அதுக்கு எப்போ டேட், அதுக்கு எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது, தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணும், எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்றப்ப எந்த சாய்ஸஸ் பின்னாடி வைக்கணும், எது பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸ்ல நீங்க வந்து கவுன்சிலிங் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ரைட்டா? இதுக்கு ஒரு சொற்ப ஒரு சில ஆயிரங்களை நீங்க பே பண்ணா போதும், உங்களுக்கு தலைவலியே இல்லை. ஏன்னா பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தெரியாத விஷயம் படிச்சு கூட முடிச்சு சீட்டு கூட வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா சீட்டை விட்டுறாங்க. ரைட்டா? அதனால நீங்க இந்த மாதிரி இந்த ஐஐடி போகணும், ட்ரிபிள் ஐடி போகணும், என்ஐடிஸ்ல எல்லாம் சீட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் சர்வீஸை நீங்க கம்பல்சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? இப்ப இந்த ஜேஇ மெயின் சொன்ன இல்லையா, 300 மார்க்குக்கு நடக்கும். இதுல ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு 2.5 லட்சம் பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2.5 லட்சம் பேர் தான் தே ஆர் குவாலிஃபைட் டு ரைட் த செகண்ட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ். இதுல என்ன கேட்கறாங்க, அதே சேம் ஜேஇ மெயின்ல என்ன போர்ஷன்ஸ் இருந்தோ சேம் போர்ஷன்ஸ். பட் என்னன்னா இது மல்டி கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி இருக்கும். இந்த சப்ஜெக்டிவ் டைப்ல கூட கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்டெகிரேட் டைப்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரேப் பண்ணுவாங்க. 2 பேப்பர் கொடுப்பாங்க. 2 பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒண்ணு, ஆஃப்டர்நூன். இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம். நிறைய டைம் மீன்ஸ் காலையில ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர், 6 மணி நேரம் எழுதக்கூடிய பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அதுவும் ஜேஇயோட அட்வான்ஸோட பேப்பர். இதுல ஒரு 40,000 ரேங்க்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐஐடி கிடைச்சிடும். என்ன ஐஐடிஸ் இருக்கு, எது என்ஐடிஸ்லாம் எங்க இருக்கு, ட்ரிபிள் ஐடிஸ் எது அப்படின்றத நம்ம கடற்கடன்னு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி டோட்டல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஜேஇ அட்வான்ஸ் மூலயமா, ஜேஇ மெயின் மூலயமா அப்படின்றது ஜோசா அப்படின்ற கவுன்சிலிங் அத்தாரிட்டி நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி 2020 அவங்க தான் இந்த 128 இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. இவங்களதுல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 23 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சு கேட்டோம் அப்படின்னா நம்ம சென்னையில இருக்கிறதுனால சென்னையில அடையாறுல இருக்கு அப்படின்னா, அது மாதிரி இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த புவனேஸ்வர்ல இருக்கு, தென் ஐஐடி மும்பை, தென் வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு மாண்டில, தென் வந்து நியூ டெல்லியில இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி ஐஐடி அபுதாபி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்கு, கந்தா ரோட், பின்கோடு இண்டூர்ல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா கரக்பூர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன் வெஸ்ட் பெங்கால். தென் காண்டி தெலுங்கானால இருக்கக்கூடியது. தென் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ஐஐடி. தென் வந்து பாத்தீங்கன்னா கான்பூர்ல ஒரு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. தென் வந்து நம்ம சென்னை ஐஐடி, தென் வந்து காந்தி நகர், தென் வந்து பீகார், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல ஒன்று இருக்கு, தென் வந்து பஞ்சாப்ல ஒன்று இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, கவுஹாத்தில இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு, தென் வந்து கோவால இருக்கு, தென் வந்து பால்காட் கேரளால இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏபியில திருப்பதியில ஒன்று இருக்கு, தென் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு, தென் வந்து தர்வாத் கர்நாடகால இருக்கு. அப்ப 23 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஒன்னொன்னா வரக்கூடிய ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரியில எக்ஸாம்ஸ் இருக்கு, தென் வந்து ஏப்ரல்ல ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், அது முடிஞ்சுமே ஜூன்ல ஐஐடி அட்வான்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒவ்வொன்றை பத்தி எங்க இருக்கு, எதுல இருக்கு, எவ்வளவு ரேங்க் இருந்தா அதுல கிடைக்கும், லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன முடிஞ்சிருக்கு இந்த வருஷம், அடுத்த வருஷத்துக்கு என்னவா இருக்கும், தென் என்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அதனால தான் சொன்னேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிலேஷனுக்கு இப்ப யார் உங்களுக்கு 11 and 12 படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வந்து வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 லைக் இதுல கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் போய் சேருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய பேருக்கு வந்து போய் தமிழ்நாட்டில் சேர்றது இல்லை. அதனால லெஸ் தென் 2 to 3% ஒன்லி கெட்டிங் சீட்ஸ் இன் ஐஐடி. நம்ம நாலேஜ் இருக்கு, நம்ம தான் டாப்ல இருக்கோம், நம்ம தான்
வந்து எஜுகேஷன்ல சூப்பரா இருக்கும்ன்றோம். ஆனா ஐஐடியில வந்து க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தமிழுடைய மாணவர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, அவேர்னஸ் இல்லாதனால. அதனால இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய ஒரு தூண்டுகோலா இருக்கணும், காரணமா இருக்கணும் அப்படின்றது என்னோட இருக்கணும். கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 இன்ஸ்டியூஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும் திருச்சி நம்பர் 1. அகைன் இந்த ஐஐடியோ ட்ரிபிள் ஐடியோ என்ஐடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கிறது வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால தயவு செய்து இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. புதுசா எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. +1 +2 என்ன படிக்கிறாங்களோ பிசினஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அது மூலமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிராக் பண்ணிடலாம். இதுல நம்ம எடுத்தோம்னா என்ஐடி வந்து ஜலந்தர்ல இருக்கு 32, ஜெய்ப்பூர்ல இருக்கு, ராஜஸ்தான், தென் வந்து போபால்ல இருக்கு, தென் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, தென் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பூரால இருக்கு, தென் கேரளால ஒன்று இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, தென் வந்து வெஸ்ட் பெங்கால், தென் வந்து பாத்தீங்கன்னா கோவால வந்து ஐடியோ இருக்கு, என்ஐடியோ இருக்கு, இமாச்சல் பிரதேஷ், தென் கர்நாடகால மேங்களூர்ல இருக்கு, தென் மேகாலயால இருக்கு, அதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்துல இருக்கு, பீகார்ல இருக்கு, தென் புதுச்சேரி நம்மளுக்கு காரைக்கால்ல இருக்கு, தென் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு, தென் சிக்கிம்ல இருக்கு, பபூன் பேர், அதுக்கப்புறமா ஜார்க்கண்ட்ல இருக்கு, அப்புறமா ஹரியானால இருக்கு, தென் மணிப்பூர்ல இருக்கு, தென் மிசோராம்ல இருக்கு, ரூர்கேலால இருக்கு. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியலங்க. நிறைய இடத்துல போகவே மாட்டாங்க, அதெல்லாம் தூரமா இருக்கு அப்படின்ட்டு. அவங்கள சீட்ஸே ஃபில்ல பார்க்காம இந்த ஜோசா கவுன்சிலிங் இல்லாம சீசா கவுன்சிலிங் இருக்கு. சீசா கவுன்சிலிங்ங்களா அதெல்லாம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். ரைட்டா? இதுல ஃபில் பண்ணி இல்லாமன்னா அடுத்த ரவுண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது 5-6 ரவுண்டு வந்து கொடுக்குறாங்க ஜோசா. இதுலயும் 6 ரவுண்டுக்கு அழிச்சு கூட நிறைய சீட்ஸ் வந்து ஃபில்ல பார்க்காம இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. ரைட்டா? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எப்படி கவுன்சிலிங் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸ் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி 2026ல உங்களுக்கு கூட இருந்து சொல்லி தருவாங்க. பட் இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். நீங்க உங்களுக்கு வேணும்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசாம், தென் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் வந்து திருச்சிராப்பள்ளி நம்ம ஊர்ல இருக்கிறது, ஸ்ரீநகர், தென் தெலுங்கானா, தென் குஜராத், மகாராஷ்டிரால இருக்கு, வெஸ்ட் பெங்கால் கோதாவரியில இருக்கு, ஆந்திர பிரதேஷ் வெஸ்ட் கோதாவரியில இருக்கு, ஆந்திர பிரதேஷ், தென் ஹவுரா. இத்தனை 32 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கர பூம்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரா போய் படிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் we have 26 இன்ஸ்டிடியூஷன் throughout இந்தியா. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுல டிசைன், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரியான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மத்திய பிரதேஷ் எத்தனை மொத்தம் 26 இருக்கு. மத்திய பிரதேஷ்ல இருக்கு, தென் கோட்டால இருக்கு, ராஜஸ்தான், தென் குவஹாத்தில இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, தென் சோனிபேட், தென் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பில இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஆந்திர பிரதேஷ் ஏபில இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காந்திநகர் குஜராத்ல இருக்கு, தென் உத்தரப்பிரதேஷ் வந்து அலகாபாத்ல இருக்கு, அலகாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, மாத்தி சொல்லிட்டேன். தென் வந்து காஞ்சிபுரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கு, வண்டலூர் பக்கத்துல. தென் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்னன்றத டீடைல்டா நம்ம வீடியோஸ் வந்து இனிமேல் காலத்துல போடுவோம், நம்ம பார்த்துக்கலாம். நீங்க மத்திய பிரதேஷ்ல ஒரு ஜபல்பூர்ல இருக்கு, இம்பால் மணிப்பூர்ல இருக்கு, தென் தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளியில இருக்கு, அகைன் நம்மளுக்கு என்ஐடியும் இருக்கு. பாருங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. திருச்சியில வந்து ட்ரிபிள் ஐடியும் இருக்கு, என்ஐடியும் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லக்னோல இருக்கு, தென் வந்து தர்வாத்ல இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்னூல் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, தென் கோட்டயம் கேரளால இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹசாரிபாக் அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கு, அதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரால ஏதோ ஒரு முடிபுரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அப்புறமா புனேல ஒண்ணு இருக்கு மகாராஷ்டிரால, அப்புறமா பஹல்பூர் பீகார்ல இருக்கு, அதுக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் போபால்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு சூரத்ல, அப்புறமா வந்து அகர்தலா அங்க ஒரு காலேஜ் இருக்கு, ரெய்ச்சூர் ஒண்ணுல இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வடோதரா, கேப்டி, டிவியூ யூனியன் டெரிட்டரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு. இவ்வளோ இருக்கக்கூடிய 26 இன்ஸ்டிடியூஷன். இது என்ன, இது எங்க, எவ்வளவு என்னென்ன குரூப்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் டீட்டெயிலா நம்ம வரக்கூடிய வீடியோல கம்பல்சரி நான் உங்களுக்கு டிசம்பருக்குள்ள எல்லாத்தையுமே வந்து நான் 128 இன்ஸ்டிடியூஷனுமே எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொன்றா தனி வீடியோஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்க அதுல என்ன இருக்கு குரூப்னு பார்த்தாங்க, அதுல போறதுக்கு என்ன ரேங்கிங்லாம் கூட சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. ஆனா இப்போ கரண்ட் 12th இருக்க ஸ்டூடெண்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த வீடியோ, அதனால எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ இந்த
32 இன்ஸ்டிடியூஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 26 இன்ஸ்டிடியூஷன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை தவிர நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதர் ஜிஎஃப்டிஸ் சொல்றாங்க, கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஜிஇ மெயின்ல ரொம்ப கம்மியான மார்க்ல கூட கிடைச்சிருக்கு. ஆல் இந்தியாவில் ரேங்க் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ரேங்க் எல்லாம் கூட இதுல வந்து போயிருக்காங்க. இது என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம டீடைல்டா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம பாக்குறப்ப நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 இன்ஸ்டிடியூஷன் இருக்குப்பா. இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ல ஜெனரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி மக்கள் வந்து நல்லா படிக்கணும், குழந்தைங்க வந்து நல்லா வரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. ஆனா இதுக்கான அவேர்னஸே இல்லாம நிறைய இடத்துல வந்து சீட்ஸ் வந்து அதை சொன்னேன் ஜோசால ஃபில்லப் ஆகாம சிசாப்லயும் ஃபில்லப் ஆகாம நிறைய இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாவா? கண்டிப்பா யூஸ் பண்ணும். அசாம் யூனிவர்சிட்டி சில்சர், அதுக்கப்புறமா பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி, தென் வந்து பாத்தீங்கன்னா குருகுலா கங்கிரி விஸ்வவித்யாலயா ஹரித்வார்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது என்ன இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் டெக்னாலஜி இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல இருக்கு. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அது இருக்கு, அந்த மாதிரி காலேஜ் இருக்கு. ஜேகே இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் பிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், அதுக்கு தனியா வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபில் பண்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவுரங்காபாத், அதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிஏஎம் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல வந்து இது செயல்படுது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பத்தி தனியா படிக்கணும்னா இதுக்கு தனி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. சந்த் லோங்வால் இன்ஸ்டிடியூட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அது, அப்புறம் மிசோராம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் தேஸ்பூர்ல நம்ம அசாம்ல இருக்கு. ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இது தனியா படிக்கலாம், போபால்ல இருக்கு. ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் டெல்லியில இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் விஜயவாடால இருக்கு. தென் டேவி யூனிவர்சிட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது தனியா வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல இருக்கு. தென் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிஇ மெயின் மார்க்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஜிஇ மெயின் மார்க்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி நம்மளோட ஜிஇ மெயின் மார்க்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புவனேஸ்வர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஇ மெயின் மார்க் வச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அசாம்ல இருக்கு, அதுக்கும் கொடுக்குறாங்க. புதுச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி புதுச்சேரி, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஇ மார்க் வச்சு கொடுக்குறாங்க. கனிகான் சௌத்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதுக்கும் இந்த மார்க் வச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான், தென் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரைனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோனிபேட்ல இருக்கு ஹரியானால, இதுக்கும் ஜிஇ மார்க் வச்சு கொடுக்குறாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரைனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர்ல இருக்கு. நம்ம பாருங்க நம்ம ஊர்ல எத்தனை இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தோம்னா யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு தவிர மீதி எல்லா மாணவர்களும் இங்க வந்து படிக்கிறாங்க. யாராவது ஏதோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம யூஸ் பண்றதுக்கே நம்ம வந்து தயங்கணும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அருணாச்சல் பிரதேஷ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம்க்கு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு வாரணாசியில, அதுல படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலமா கிடைக்குது. விவேகானந்தா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பிலாயில இருக்கு. தென் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை, இந்தியன் ஆயில் ஒடிசா கேம்பஸ் அங்க புவனேஸ்வர்ல, ரைட்டா. இப்ப கெமிக்கல் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியா இன்ஸ்டிடியூஷன் வந்து தனியா இருக்கு. அப்ப ஏன் இதுல போய் நம்ம வந்து படிக்க கூடாது? நார்த் ஈஸ்டர்ன் ஹில் யூனிவர்சிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்மு இந்த மார்க் வச்சு கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அதுலயும் இந்த மார்க் வச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானாவும் வந்து பாத்தீங்கன்னா QT எக்ஸாம்ஸ் மார்க் வச்சு கொடுக்குறாங்க, ஜிஇ மெயினோட மார்க் வச்சு கொடுக்குறாங்க. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜார்க்கண்ட் கேம்பஸ்லயும் இது எடுத்துக்கிறாங்க. பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாட்னா ஆஃப் கேம்பஸ்ல இதை வந்து எடுக்கிறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் பாருங்க, ஹேண்ட்லூம் எல்லாம் இந்த டைம்ல எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்கான்னு தெரியல, பட் அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன் வச்சு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சேலம்ல இருக்க நம்மளுக்கு கடி சக்தி விஸ்வவித்யாலயா, இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம்ல இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். இந்த பீரியட்ல ரொம்ப வருஷமா இருக்கும், பட் இதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து இது வந்து தெரியல எனக்கு. அப்புறமா CU ஜார்க்கண்ட், தென் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பஞ்சாப்ல இருக்குது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவும் பாட்னால இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி அஜ்மீர் ராஜஸ்தான்ல இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைய எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ மெயின் மார்க் வச்சு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா இதுல போகணும் அப்படின்னு படிக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ராஜீவ் காந்தி ஏவியேஷன் யூனிவர்சிட்டி பாருங்க, ஏவியேஷனுக்கு நீங்க தனியா எங்க போய் படிக்கணும்னே தெரியலன்னா ஜிஇ மெயின் மார்க் வச்சு ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில போய் நீங்க படிக்கலாம். தென் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காஷ்மீர்ல இருக்கு, அவங்க தனியா இந்த கோர்ஸ் ஜிஇ மெயின் மார்க் வச்சு கொடுக்குறாங்க. ஸ்ரீ GS
இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இண்டூர்ல இருக்கு. அப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 128 இன்ஸ்டியூஷன் ஜிஇ மெயின் மார்க் மூலம் மட்டுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன். 12th படிச்சுட்டு இருக்கீங்களா, இப்பத்துல இருந்து ஒரு 4 மாசம் பரவாயில்ல, கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே ஜிஇ மெயின்ல நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்குதுன்னா நம்ம ஏன் வந்து ஜிஇ மெயின் எதிர்கொள்ள கூடாது? ஜனவரியில ஒரு எக்ஸாம் நடக்குது, எழுதி பாக்குறோம், நல்லா வருது, அதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஏப்ரல்ல ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க, எழுதி பாருங்க, நல்லா வந்துச்சுன்னா ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு நம்ம ஜோசா கவுன்சிலிங் மூலமா இந்த இன்ஸ்டியூஷன் என்ஐடியோ IITயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோ நம்ம போகலாம். இல்ல இந்த ஸ்கோரோட இன்னும் நான் பெஸ்டா பண்ணுவேன்னா ஜிஇ அட்வான்ஸ் எழுதி ஜூன்ல ஐஐடிக்கு ட்ரை பண்ணலாமே. கிடைக்கல செகண்டரிங்க. கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா கூட நம்ம அதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதினா தானே அதுக்கு ரிசல்ட் வரும். அப்பதான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. பேரண்ட் இதை பாத்தீங்கன்னா தயவு செய்து உங்க குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பா போடுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு தெரியலன்னா ஆர்ஜிஆரோட பெய்ட் சர்வீஸ் எடுத்துங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து சீட்டு வாங்குறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, உங்களுக்கு எங்க கூட பேசணும்னு ஐடியா இருக்கு, இல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.